இதுக்கப்புறம் நீங்க கோல்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் அதிகமா டாக்ஸ் பே பண்ண போறீங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல கோல்டு வாங்கி 5-10 வருஷத்துக்கு அப்புறம் செல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்ஸ்க்கு லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ணீங்க வித் இண்டஸ்ட்ரியேஷன் பெனிஃபிட். இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க இப்போ டபுள் தி டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். சரி, இந்த இண்டஸ்ட்ரியேஷன் பெனிஃபிட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2005ல 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்ல தங்கமோ வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை 2024ல 1 கோடிக்கு வித்தீங்க அப்படின்னா 75 லட்சம் ரூபாய் உங்க ப்ராஃபிட். ஒரு வருஷமும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு நமக்கு தெரியும். கவர்மெண்ட் ஒரு வருஷமும் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க உங்களோட அசெட் growth-ஓட மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணா 22 லட்சம் ரூபாய் தான் உங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட்ஸ். இதுக்கு 20% டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா 4,48,000 இதுக்கு முன்னாடி பே பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியேஷன் பெனிஃபிட்டே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க 75 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் பே பண்ணணும். நியூ டாக்ஸ் ரேட் 12.5%. அப்போ நீங்க 9,37,500 ரூபாய் டாக்ஸ் பே பண்ணணும். இதுக்கு முன்னாடி பே பண்ணதை விட 109 மடங்கு அதிகம். சம்பாரிச்சது நீங்க, இடம் வாங்கினது நீங்க, ஆனா ப்ராஃபிட்ஸ் மட்டும் கவர்மெண்ட்டுக்கா. முக்கியமான ஒரு விஷயம், கோல்டு ப்ராப்பர்ட்டிலாம் நீங்க வாங்கி 2-3 வருஷத்துக்குள்ளே செல் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்டா உங்களுக்கு இதனால லாஸ் தான் வரும். அதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுறேன். இந்தியால கோல்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மாஃபியா இருக்காங்க. அவங்க தான் கோல்டோட பிரைஸை கம்மி பண்ண விடாம தடுக்கிறாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கீழே கமெண்ட்ல கோல்டுன்னு போடுங்க. டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.